والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இப்போது சமூகத்துக்கு தேவையான ஒரு சர்ச்சையான விடயத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படை கீழ் தெளிவுபடுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த சர்ச்சை என்னவென்றால், அரஃபா நோன்பு என்பது பிறை 9 அல்லது ஹாஜிகள் அரஃபா தினத்தில் ஒன்று கூடுகிற அந்த தினத்திலா, அதுதான் சர்ச்சையான ஒரு விடயம். ஆனால் ஒரு சாரார் என்பது தற்காலத்தில் அரஃபா தினத்தில் ஒன்று கூடுற அந்த தினம்தான் உலக நாடுகளுக்கு அரஃபா என்றும், மற்றும் சிலர் இல்லை, யாருக்கெல்லாம் பிறை 9 ஆகிறதோ அவர்களுக்கு தான் அரஃபா தினம், அந்த தினத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றும் இன்னொரு சிலர் இருக்கிறார்கள். இதில் நம்ம இலங்கை நாட்டை சார்ந்த ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த விட, அரபு அறிஞர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், எந்த சான்றை மையப்படுத்தி இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறோம். இதையே நாங்கள் அரபு உலக அறிஞருடைய அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், இவர்கள் இந்த நாட்டில் சொல்லுகிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுகிற தினத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும், இதுதான் ஒட்டுமொத்த உலக அரபிகளும் அப்படித்தான் நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் தான் சரியாக புரிந்திருக்கிறார்கள், நம்ம நாட்டில் உள்ள சிலர்கள் தான் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலே ஆங்காங்கே பேசப்படுவதனால்தான் அரபு அறிஞருடைய ஃபத்வாக்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் சவுதியை சேர்ந்த ஒரு முஃப்தி இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு சிறந்த ஒரு முஃப்தி, ஆனா பெரிய முஃப்தி, அது அரபுலகத்திலே. அந்த முஃப்தி என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. அல் முஅ்தபர் ஃபி துஹூல் ஷஹ்ரி தில் ஹிஜ்ஜா வ ஸௌமி யௌமி அரஃபா ஹிய அர்-ரு'யத்து ஃபில் பலத் வலைஸ உகூஃபுல் ஹுஜ்ஜாஜ் பி அரஃபா ஃபைதா ரபத ஷஹ்ரு இந்தக்கும் பிர்-ரு'யத்து ஷர்இய்யா ஃபஅமலு பி முக்தலி தாலிக். அழகா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அல் முஅ்தபர் ஃபி துஹூல் ஷஹ்ரி தில் ஹிஜ்ஜா வ ஸௌமி யௌமி அரஃபா, துல் ஹிஜ்ஜா மாதம் பிறப்பதற்கும் அரஃபா நோன்பு நோப்பதற்கும் கருத்தில் கொள்ளப்படுவது, அதுக்கான சரியான வழிமுறை என்னவென்றால், ஹுவ அர்-ரு'யத்து ஃபில் பலத், அந்தந்த ஊரில் பிறையை பார்த்து முடிவெடுப்பதுதான். என்ன சொல்கிறார்? துல்ஹிஜ்ஜா மாதத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதும், ஒரு சமூகம் அறிந்து கொள்வதும், அதுபோல அரஃபா தினத்துடைய நோன்பை பிடிப்பதற்கு சரியான தேர்வை அடிப்படை விளங்கிக் கொள்வதும் எந்த அடிப்படையில் தெரியுமா? ஹுவ அர்-ரு'யத்து ஃபில் பலத், அந்தந்த ஊரில் பிறையை பார்த்து அந்த அடிப்படையில தான் தீர்மானிக்க வேண்டும் சொல்லிவிட்டு, வலைஸ உகூஃபுல் ஹுஜ்ஜா பி அரஃபா, அரஃபாவுல தரிக்கிற அந்த நாளை மையப்படுத்தி கிடையாது. என்ன சொல்லுகிறார்கள்? அரஃபாவுல தரிக்கிற அந்த நாளை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு அரஃபான்னு சொல்றாங்க இல்லையா? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார், வலைஸ உகூஃபுல் ஹுஜ்ஜாஜ் பி அரஃபா, அரஃபா தினத்தில் தரிக்கிறது மையப்படுத்தி அல்ல, அந்தந்த ஊரில் பிறையை பார்த்து பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 5, பிறை 9 ஆகிற பொழுது அவர்களுக்கு அரஃபா, பிறை 10 ஆகிற பொழுது பெருநாள். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார்! அரபுலக அறிஞர் இப்படி தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த அரபு வாசகத்தை எவ்வளவு தெளிவா புரிந்திருக்கிறார்! அதுபோன்று பாருங்க, ஃபைதா சபத ஷஹர் இந்தக்கும் பிர்-ரு'யத்து ஷர்இய்யா, ஷரியத்தான் அடிப்படையில், மார்க் அடிப்படையில் பிறை பார்ப்பது கொண்டு அந்த மாதம் உறுதிப்படுத்தப்பட்டால் ஃபஅமலு பி முக்தலி தாலிக், அந்த அடிப்படையில் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று தெளிவா சொல்கிறார். அந்த அடிப்படையில நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று தெளிவா சொல்லுகிறார். அப்ப ஒரு ஊர்ல மாதத்தின் அடிப்படையில் பிறைய பாக்குறீங்க, ஒரு மாத தீர்மானிக்கிற பிறதான், அவ பிறைய பார்த்து முடிவெடுத்து அந்த முடிவு சரியாக இருந்தால்
அந்த முறைப்படி நீங்க அமல் செய்யுங்க என்று தெளிவா சொல்லுகிறார். இது யாரு? பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ். அதுபோல இன்னொரு ஷேக் சொல்லுகிறார், ஷேக் முகமது பின் சாலிஹ் அல் உசைமின். அவர் யாருன்னு கேட்டா, நான் ஏன் இப்ப அரபு உலக அறிஞர்களை சவுதியை நான் எடுக்கிறேன்னு கேட்டா, அந்த சவுதியை சேர்ந்த அறிஞர்களுடைய கூற்று என்பது மக்கள் இன்னும் படிக்க ஈஸியா இருக்கும், உலமாக்கள் படிக்க ஈஸியா இருக்கும், வாசிக்க ஈஸியா இருக்கும். அதனாலதான் அந்த அரபு உலக அறிஞர்கள் சவுதியை முற்படுத்துகிறேன். அப்ப ஷேக் முகமது சாலிஹ் பின் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதஹ்தலஃபத்துல் மத்தாலிப் வலிகுல்லி அஹ்லி பலதின் ருயதிஹிம், தென்படும் பிற இடங்கள் வேறுபட்டால், தென்படுற பிறையுடைய இடங்கள் மத்தாலி இடங்கள் வேறுபட்டால் ஒவ்வொரு ஊராருக்கும் அவர்கள் கண்ட பிறைதான் கணக்கு. ஒவ்வொரு ஊரார்களுக்கும் காண்கிறாங்க இல்லையா, அந்த பிறைதான் கணக்கு. சொல்லி போட்டு பாருங்க, அழகா சொல்றாரு. பைதா ராவுல் ஹிலால் ஃபீ பலதின், ஒரு ஊர்ல பிறைய பார்த்துட்டாங்க. ஆனா வசாரல் யௌமு தாஸ், இந்த அவர்களுக்கு பிறை பார்த்து 9ஆம் நாளா இருக்கிறது. ஆனா வலவுகானல் யௌமு சாமின் இன்னாஹிலி மக்கா, மக்கா வாசிகளுக்கு அவங்க 8ஆ இருக்கிறது. இவ்வளவு அழகா வழங்கப்படுத்த பாருங்க. பிறைய பாக்குறாங்க, ஒரு ஊருக்கு பிறை 9ஆ இருக்கிறது, ஆனா மக்காவுக்கு 8ஆ இருக்கிறது. இப்படி இருந்தா சாமு அவர்கள் நோம்பிடிப்பார்கள். யௌம தாசி இந்தகும், அவர்களுக்கு 9ஆம் பிறை இல்லையா, அந்த 9ஆம் பிறையின் அடிப்படையில் அவர்கள் செய்வாங்க, நோன்பு நோப்பார்கள். யௌமு அரஃபா ஃபீ ஹக்கீம், அதுதான் அவர்களுக்கு உரித்தான உரிமையான அரஃபா நாள், அரஃபா தினம் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. எப்படி பேசுறாரு? நீங்க வந்து பிறைய பாக்குறீங்க, உங்களுக்கு பிறை 9ஆ இருக்கிறது, மக்காவுல வந்து பிறை 8ஆ இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? மக்காவுல ஒன்று கூற நாள் தான் வந்து அரஃபானா, 8ஆம் நாள் ஒன்று கூட மாட்டாங்களே, 9ல தானே ஒன்று கூடுவாங்க. அவங்க ஒன்று கூடுறதை நீங்க பார்க்காங்க, உங்களுக்கு பிறைய பாருங்க, உங்களுக்கு பிறை 9 ஆகிவிட்டால் அதுதான் உங்களுக்கு அரஃபா, அதுலதான் நீங்க நோம்பு நோக்க வேண்டும் என்று முகமது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் தெளிவான வார்த்தையோட சொல்கிறார். நம்ம இந்த அறிஞருடைய கூற்றை காட்டின உடனே வாங்க அறிஞர்களை தனக்கு சான்றாக எடுத்துக்கொள்றாங்கன்னு நினைத்துக் கொள்வார்கள், பிரச்சாரம் பண்ணுவார்கள். இந்த சான்றை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்ற பின்னுக்கு வழங்கப்படுத்தும். இதுக்கு எப்படி ஆதாரம், அவங்க எந்த அடிப்படையில் ஆதாரங்கள் முன்வைத்தார்கள், அந்த ஆதாரம் குர்ஆன் சுன்னாவில் இருந்தா தான் ஏற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட அறிஞர்களா இருந்து போலாம், எங்களுக்கு தேவை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தெளிவா சொல்லுகிற பொழுதோ அது எந்த முஃப்தியா இருந்தாலும் அதை நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்வோம். அது தப்லீக் ஜமாத்தை சார்ந்த ஒருவர் சொன்னாலும் குர்ஆன் சுன்னாவாக இருந்து ஏற்றுக்கொள்வோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சவுதியை சேர்ந்த உலமாக்கள் அந்த யௌமு அரஃபாவை எவ்வளவு தெளிவாக விளங்கி இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுகிறார். அது போன்று பாருங்க, இன்னொன்று இந்த சவுதியில மூத்த உலமாக்களோட சபை என்று இருக்கிறது, நிரந்தர ஃபத்வா கமிட்டி இருக்கிறது. அதுல வந்து அவங்க பேசுற செய்தி பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறாங்க. யௌமு அரஃபா, அரஃபா தினமிக்கு தானே, ஹுவ அல் யௌமு தாசி மின் தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 9ஆவது நாள். பிஹஸ்பி ருயத்தி குல்லு பலதின், ஒவ்வொரு ஊராரும் பிறையை பார்த்ததின் அடிப்படையில் அதுதான் அரஃபா தினம் சொல்லிப்படி சொல்கிறார். ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு மத்தியில பிறை வேறுபடுகிற பொழுது, முரண்படுகிற பொழுது ஃபைனலி குல்லி பலது நொடியா, அந்தந்த ஊர்களில் பிறை பார்க்கிற அடிப்படையில தான் முடிவெடுக்க வேண்டும் சொல்லிப்படி சொல்ற பாருங்க. அரஃபா யகூனு யௌமு தாசி இந்தஹும், அரஃபா தினம் என்பது பிறை 9ல தான். வலவு ஹாலஃப உகூகுல் ஹஜ்ஜாஜ் அரஃபா, அந்த ஹஜ்ஜாஜிகள் வந்து தரித்திருப்பாங்க இல்லையா அரஃபாவில, அது வேறுபட்டாலும் சரியே, வலவு ஹாலஃப, அது வேறுபட்டாலும் சரியே, யாருக்கு பிறை 9 ஆகிறதோ அவர்களுக்கு தான் யௌமு அரஃபா, அரஃபா தினம் சொல்கிறார். இது யாரு சொல்றது தெரியுமா? சவுதியை சேர்ந்த மூத்த உலமாக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிற ஃபத்வா. இவ்வளவு அழகா கொடுக்கிறாங்க. வலவு ஹாலஃப உகூஃபுல் ஹஜ்ஜாஜ் பி அரஃபா, அரஃபாவில் தரிக்கிறாங்க ஹஜ்ஜாஜிகள், தரிப்பது வேறுபட்டாலும் யாருக்கு 9 ஆகிறதோ அவர்கள் தான் வந்து என்ன செய்ய வேண்டும், அந்த தினத்துல வந்து அவங்க வந்து நோன்பு பிடிக்க வேண்டும் சொல்கிறார். சரி, அது போன்று பாருங்க. அடுத்தது இன்னும் பாருங்க, அதுல சாலிஹ் முனஜித் என்ற அறிஞர் அவர்களை தெளிவா சொல்றாருன்னு கேட்டா, சௌமி யௌமி அரஃபா சொன்ன முஅக்கத லி கைரி ஹஜ்,
அந்த அரஃபா தினத்தின் நோம்பு நோப்பது என்பது ஒரு கட்டாயமான சுன்னத்து. ஹஜ்ஜாஜே தவிர அப்படின்னா யாரு ஹஜ்ஜிக்கு போனாங்க அவங்களுக்கு கிடையாது, அவங்களை தவிர மற்ற அனைவருக்கும் சுன்னா முஅக்கதான் சொல்றாரு. சொல்லிப்படி சொல்றாரு, ஹுவ அல் யௌமு தாசி மின் தில் ஹிஜ்ஜதி அலா ஹஸ்பி ருயத்தி குல்லு பலதின். ஒவ்வொரு ஊராரும் பிறையை பார்த்து, ஒவ்வொரு ஊரும் பிறையை பார்த்து துல்ஹிஜ்ஜாவுடைய நாளின் அடிப்படையில் யாருக்கு பிறை 9 ஆகிறதோ அவர்களுக்கு தான் அது அரஃபா. வலைச மர்பூத்தம் பி உகூஃபில் ஹஜ்ஜா ஃபி அரஃபா. அரஃபாவுல தரித்திருப்பது அது பின்னி பிணைந்து அது இல்ல, அரஃபாவுல தரித்திருப்பது மையப்படுத்தி இல்ல. அப்ப எப்படி சொல்றாரு, யாருக்கு பிறை 9 ஆகிறதோ அவர்களுக்கு தான் அரஃபா என்பதை தெளிவான சொல்றாரு. சரி, இது யார் சொல்றாரு? இது வந்து ஷேக் முனஜித். அதுபோன்று பாருங்க, எகிப்து உலமாக்கள், எகிப்து எல்லா உலமாக்களும் சேர்க்கிற ஒரு ஃபத்வா கமிட்டி இருக்கிறாங்க. அந்த கமிட்டியில என்ன சொல்றாங்க, அக்கத தாருல் இஃப்தா அன்னசியாம் யௌமி அரஃபா. அந்த மிஸ்ரியுடைய ஃபத்வா கமிட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிப்படுத்திருக்கிறான். எதை உறுதிப்படுத்திக்கிறான்னு கேட்டா, அன்னசியாம யௌமி அரஃபா, அரஃபா தினத்தில் நோன்பு பிடிப்பது என்பது ஹுவ அல் யௌமு தாசி மின் ஷஹரி தில் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 9வது நாள். சொல்லிவிட்டு சுன்னா முஅக்கதா லிகைரில் ஹஜ், ஹஜ்ஜாஜிகளை தவிர மற்றவர்களுக்கு வந்து அந்த நோம்பு நோப்பது வந்து சுன்னத்தாக கணிக்கப்படும். அலா ஹஸ்பி ருயத்தி ஷரய்யா லிகுல்லி பலதின். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஊராரும் பிறையை பார்த்து அந்த அடிப்படையின் கீழ்தான் என்ன செய்ய வேண்டும், நோம்பு பிடிப்பது சுன்னதாக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவா சொல்லுகிறார். அதுபோன்று பாத்தீங்கன்னா அல் அஸ்ஹர் பல்கலைக்கழக அறிஞர்கள், அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, சிறந்த அறிஞர்கள். அந்த அறிஞர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஸௌமு அரஃபா, அரஃபா தினத்தில் நோம்பு நோப்பது என்பது யகூனு யௌமு தாசி மின் தில் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவுடைய 9 நாள் பிஹஸ்பி ருயத்தில் பலத். ஒவ்வொரு ஊரிலும் பிறையை பார்த்து யாருக்கு 9 ஆகிறதோ அவர்களுக்கு தான் அரஃபா என்பதை அரபுலக அறிஞர்களில் அல் அஸ்ஹர் பல்கலைய மிகப்பெரிய அறிஞர் செய்யறான்னு கேட்டா தெளிவான ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பாத்தீங்கன்னா இது குவைத்துள்ள அறிஞர்கள், குவைத்துள்ள அறிஞர் என்ன சொல்றான்னு கேட்டா, சியாமு யௌமி அரஃபா, அரபா தினத்தில் நோம்பு நோப்பது என்பது ஒவ்வொரு நாட்டிலும் பிறை அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். ஃபைதாக்கான யௌமு தாசி ஃபில் குவைத், குவைத்துல வந்து பிறை 9 இருக்கிறது. இசாதிஃபு யௌம சாபி மக்கா, மக்காவுல பாத்தீங்கன்னா அதுக்கு மாத்தமா 8வது நாளா இருக்கிறது. இப்படி இருந்தா ஃபைன் அஹ்ல குவைத், குவைத் வாசிகளை பொறுத்த வரைக்கும் யசூமுன யௌம தாசி இந்தஹும், அவங்களுக்கு பிறை 9 ஆகிற பொழுது அவங்க தான் நோன்பு பிடிப்பாங்க. அங்க வந்து இங்க வந்து மக்காவில பிறை 8 இருக்கிறது, எனவே அந்த அடிப்படையில அவன் நோம்பு நோக்கணும் என்று முறை கிடையாது. இவங்க 9 ஆகிட்டாண்டா மக்கா பார்க்க தேவையில்லை, 9 ஆகிற பொழுது என்ன செய்யணும், அரஃபா நம்ம நோக்க வேண்டும் என்று குவைத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த அறிஞர்களும் இந்த செய்தியை சொல்றாங்க. ஒட்டுமொத்த அறிஞர் என்பதே பெரும்பாலான சொல்லுகிறேன், சில அறிஞர் முரண்பட்டிருப்பார்கள். அதுபோன்று பாத்தீங்க, இந்த இதோட நான் அறிஞர்கள் ஃபத்வாக்களை முடிச்சுட்டு நான் வந்து இன்னும் சில செய்திகளை வந்து சொல்லுகிறேன். குவைத் அறிஞர்கள் எவ்வளவு தெளிவாக வந்து பிறை 9 தான் என்ன செய்ய வேண்டும், அரஃபானும் நோக்க வேண்டும். ஹஜ்ஜாஜிகள் அரஃபா தினத்தில் ஒன்று கூடுகிற மையப்படுத்தி அந்த தினத்தை மையப்படுத்தி அரஃபா கிடையாது என்பதை தெளிவான செஞ்சுக்கிறான், சொல்லியிருக்கிறான் என்பதை அரபு வாசகத்தோட வாசித்து சொல்லியிருக்கிறேன். அரபு வாசகத்தோட நம்ம ஏன் சொல்றோம்னு கேட்டா, நம்ம நாட்டு உலமாக்கள் அந்த அரபு வாசகத்தை பார்த்து அவன் இன்னும் தேடணும் என்பதற்காக நம்ம வாசகத்தை சொல்லுவோம். அது போன்று பாருங்க, ஜும்ஹூர் ஃபுக்கஹா அதுல வந்து ஹம்பலி இமாம், மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், இது போன்ற அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அரஃபா தினத்தில் நோம்பு நோப்பது என்பது அந்தந்த ஊரில் பிறை பார்த்ததன் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். சொல்லிவிட்டு அரஃபாவில் தரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை மையப்படுத்தி அல்ல. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, இத்தஃபக ஜும்ஹூர் ஃபுகஹா, ஜும்ஹூர் ஃபுகஹான அதிகமான ஃபுகஹாக்கள் வந்து இத்தஃபக், அதுல அந்த கருத்துல ஒன்றுபட்டிருக்கிறான். இத்தஃபக அதுல யாரை குறிப்பிடாரு, மினல் ஹனஃபியத்தி வல் மாலிகியத்தி வல் ஷாஃபிய்யா வல் ஹனாபலா என்று குறிப்பிட்டு அவங்க எதுல ஒன்றுபட்டிருக்கிறான்னு கேட்டால் ஃபீ ஸௌமி யௌமி அரஃபா பி ருயத்தில் ஹிலால் ஃபில் பலத். அப்ப பிறையை நாங்க ஒவ்வொரு ஊரிலும் பிறை பார்த்து அந்த பிறையின் அடிப்படையில் பிறை 9 ஆகிற பொழுது அவங்களுக்கு தான் அரஃபா. ஆனால் லா பி உகூஃபில் ஹுஜ்ஜாத் பி அரஃபா,
அரஃபா மைதானத்தில் ஒன்று தரித்திருக்கிறாங்களே அதை மையப்படுத்தி அல்ல என்று செஞ்சுக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்ப இதை வந்து நம்ம அரபு அறிஞருடைய சில அடிப்படைகள் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு இப்ப மணித்தியால கணக்கு போயிருக்கு, எல்லா அறிஞர் ஒன்று திரட்டி ஒவ்வொரு வாசகமா கொண்டு பேசணும்னா நிறைய டைம் எடுக்கும். அந்த குறிப்பிட்ட அறிஞருடைய பட்டியை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன். இன்ஷால்லா நம்ம தேவைப்படும் போது இன்னும் அறிஞருடைய பட்டியை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வந்து ரசூலா மதீனாவில் கிட்டத்தட்ட 13 வருஷம் இருக்கிறான். ரசூல்லா ஒரு தடவை தான் ஹஜ் செஞ்சிருக்கிறான். அதுல அதிகமான காலங்கள் வந்து ரசூல்லா ஹஜ் நோன்பு பிடித்தது, அரஃபா நோன்பு என்பது மதீனாவுல தான். அவங்க எப்படி நோன்பு பிடித்தாங்கன்னா, பிறையை பார்த்து பிறை 1, பிறை 2, பிறை 3, பிறை 4, பிறை 9 பொழுது பிடித்தார்கள். பிறை 10 பேர் தான் கொண்டாடினார்கள். இதை எப்படி புரியுறீங்க, எப்படி விளங்குறீங்க? எப்படி விளங்குறோம்னா, இப்ப மக்காவில் ஒன்று கூடுவது மதீனாவாசிகளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு லைவ் தொலைக்காட்சி மையப்படுத்தி நீங்க பாக்குறீங்க. அன்றைக்கு நபிகள் நாயகம் காலத்துல அவங்க ஒன்று கூடுறது எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? எந்த வழிமுறையும் கிடையாது. எனவே அப்ப எப்படி பிடிச்சாங்க நோம்பு? பிடிக்கணும் பிடிக்கலையா? அப்ப இந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ் ரசூலை ஏன் சொன்னாங்க? அப்ப பிடிக்காம ஒரு ஹதீஸை சொல்லுவாங்கல்ல ரசூல்லா. அப்ப என்ன அர்த்தம்? லைவ் தொலைக்காட்சியில வந்ததுக்கு பிறகு நோம்பு பிடிங்கன்னு அர்த்தம். அப்ப அது வரைக்கும் நோம்பு பிடிக்க வேணாம். 1000 வருஷத்துக்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இந்த நோன்பு உங்களுக்கு பொருத்தம் அமையும் அப்படி சொன்னாங்களா? அல்லது அந்த காலத்துல நோன்பு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாங்களா? அந்த காலத்து நோன்பு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தா மக்காவை தவிர மற்ற பகுதி மக்கள் எப்படி நோன்பு பிடித்தார்கள்? சிரியா மக்கள், அதுபோன்று வேற வேற பகுதிகள் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி பிடித்தார்கள்? எப்படி பிடித்தாங்க? இல்ல அவங்க எல்லாம் பிடிக்கல, 1000 வருஷமா பிடிக்கல, இந்த ஹதீஸ் அவங்களுக்கு பொருத்தம் இல்ல, அதெல்லாம் ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்கு பொருத்தமா ஹதீஸ் இருந்தாங்களா பிடிச்சாங்களா? அவ இவங்க கருத்து பிரகாரம் பார்த்தா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் பிடிக்கல, மதீனா வாசிகளும் பிடிக்கல, ஷாம் வாசிகளும் பிடிக்கல, பலஸ்தீன மக்களும் பிடிக்கல, அங்க வேற வேற முஸ்லிம்கள் சொல்லி நெருங்கி தூர பகுதியில் வாழ்ந்தாங்க, அவங்களும் பிடிக்கல. அப்படிலாம் சொல்லுது. பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சாங்கன்னு கேட்டா, பிறை அடிப்படையில் பிறை 9 பொழுது ஒன்று கூடுவாங்க அரபாவில. பிறை 9 யாருக்கெல்லாம் பிறை 9 ஆகிறதோ அவருக்கு அந்த நோம்பு நோக்க வேண்டும். பிறை 10 பொழுது பெருநாள் கொண்டாட வேண்டியது பேசிக். இது எத்தனை வருஷமா பிடிச்சு வந்தோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வருஷங்களா இப்படித்தான் பிடிச்சு வந்தோம். தாபிங்கள் சஹாபாக்கள் காலம், தாபிங்கள் காலம், தபா தாபியங்கள் காலம், இமாம்கள் காலம், இப்படி பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த காலம், இப்படியே தொடர்ந்து இப்படித்தான் பிடிச்சோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு இப்ப என்ன செய்யறான், அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு மற்ற செய்தியெல்லாம் அதுக்கு குர்ஆன் சுன்னத்துக்கு நெருக்கம் இல்ல, அதெல்லாம் அதை பின்பற்றக்கூடாது. அப்ப இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் குர்ஆன் சுன்னா மாற்றமான்னு சொல்ல வரீங்களா? அப்ப அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அப்ப ரசூல் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அது தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஏத்த வளைச்சு கொள்ளுன்னு சொன்னார்களா? எனவே இது ஒரு தவறான வாதம் புரிந்து கொள்ள ஒண்ணு. 2வது, சரி அன்றைக்கு பிறை 1 இருந்து பிறை 9 வரைக்கும் டைம் இருக்குதானே, ஒட்டக கூட்டத்தை அனுப்பி ரசூல் அங்க எத்தனை பிறைன்னு கேட்டுக்குவாங்க. அந்த அவங்க தருக்கு பிறை 1 விளங்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு விளங்கிடுமே. அப்ப பிறை 9 எங்களுக்கு விளங்கி இவங்க வந்து ஒன்று கூடுவாங்க, அவங்களோட பிறை நடிப்பு நாங்க தீர்மானிக்க எங்களுக்கு விளங்கிறோம். அப்படியா ரசூல் ஏற்பாடு செஞ்சாங்களா? அப்படின்னு ஏற்பாடு செய்யல. அப்ப அவங்களுக்கு இந்த அறிஞ்சு கொள்றதுக்கான வசதி வாய்ப்பு இருந்த மையப்படுத்த அவங்க செய்யலையே. அப்ப அது என்ன விளங்குது? அப்படி இல்லை. அவருக்கு பிறை எப்படி தென்படுகிறதோ பிறை 9 நோன்பு நோக்குன்றதற்கு தான் இந்த செய்தி என்பது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஹதீஸ் கூட எவ்வளவு தெளிவா இருக்கிறது. அந்தந்த நாட்டுக்கு அடிப்படையில் தான் அவங்க வணக்கத்தை தீர்மானிக்கணும், ஹஜ் பெற நோன்பு பெருநாள் தீர்மானிக்கணும் என்பதற்கு முஸ்லிம் வருகிற எவ்வளவு தெளிவான ஹதீஸ், எப்படி தெளிவான ஹதீஸ் பாருங்க. இதே மையப்படுத்தி தான் அறிஞர் பெருமக்கள் சவுதியை சேர்ந்த அறிஞர்கள் செஞ்சான்னு கேட்டா அவங்க வந்து இந்த செய்தியை சொன்னாங்கன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பாருங்க, இது முஸ்லீம்ல வருகிற 1087 வருகிறது. ஷாம்ல வந்து யார் இருக்கிற முஆவியா வந்து கவர்னர் இருக்கிறான். அப்ப வந்து ஷாமுக்கு வந்து மதீனாவிலிருந்து ஒரு தூதுவர் குறைபா அனுப்புறாங்க ஒரு வேலை நிமித்தம். அவர் என்ன செய்யறான்னு கேட்டா ஷாமுக்கு எல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரார். வந்து அவங்க எப்ப நோம்புன்னு பிடிக்க காண்றாங்கன்னு கேட்டா ஃபரையத்து ஹிலால லைலத்து ஜும்மா தினத்துலதான் நம்ம ஜும்மா தினம் அந்த இரவு தான் பெரிய பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாங்க, சும்மா கதிம்து மதீனத்தை ஃபி ஆகிரி ஷஹர், அந்த மாதத்தின் இறுதி பகுதியில மதீனாவுக்கு நான் வந்தடைஞ்சிட்டேன். அப்ப வந்தடைஞ்ச உடனே ஃபஸஅலனி அப்துல்லா இப்னு அப்பாஸ்,
அப்துல்லா அப்பாஸ் என்னோட வினவினார். என்ன வினவினார் தெரியுமா? இந்த பிறை சம்பந்தமா கேட்டார். அப்ப நான் உடனே அவருக்கு கேட்கிறாரு, மத்தா ரைத்து முல்ஹிலால, நீங்க எப்ப பிற பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், ராயினாஹு லைலத்து ஜும்மா, ஜும்மா தினத்துல அந்த இரவு தான் நாங்க பிற பார்த்தோம். அந்த ராயத்தை நீ பிற பார்த்தியா? ஆமா நான் பிற பார்த்தேன். வாரான் மக்களும் கண்டார்கள். வசாமு முஆவியா, அவர்கள் நோம்பு நோட்டார், முஆவியாவும் நோம்பு நோட்டார். உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாரு பாருங்க, ராயினாஹு நாங்க எப்ப பார்த்தோம் தெரியுமா? லைலத்து சபுத், சனிக்கிழமை. அவங்க ஷாம்வாசிகள் வெள்ளிக்கிழமை பிறவாக்குறாங்க. வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை மதினாவாசிகள் பிறவாக்குறாங்க. ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில ஸலாத் சொல்றாரு. நாங்க 30 பூர்த்தியாக்கும் வரைக்கும் என்ன செய்வோம்? நாங்க நோம்பு நோப்போம். அல்லது நாங்க பிறைய நாங்க பார்த்து நாங்க முடிவெடுப்போம். பிறைய பார்ப்போம் அல்லது 30 பூர்த்தியாக்குவோம். உடனே அவர் கேட்கிறாரு, அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா வஸியாம், முஆவியா நோம்பு நோட்டுறது, அந்த மக்கள் நோம்பு நோட்டுறது அவங்களுக்கு போதாத, ஆதாரம் பத்தாதான் கேட்கிறாரு. சொல்றாருலா, அதெல்லாம் எனக்கு ஆதாரம் இல்ல. ஏன் தெரியுமா? ஹாக்கதா அமரனா ரசூல்லா, ரசூலா இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், கட்டளையிட்டாருன்னு சொல்கிறார். இவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்ப ஷாம் நாட்டு பிறைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாங்க பிறைய பார்த்து நோம்பு நோப்போம் அல்லது 30 பூர்த்தியாக்குவோம், ரெண்டு செய்வோம் நாங்க. ஆனா அந்த பிறையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவா சொன்னது மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் சொன்னாரண்டா இப்னு அப்பாஸ் கூற்று என்று முடிச்சுட்டு போயிடலாம். அவங்க சொல்லலாம் இது இப்னு அப்பாஸ் கூற்று தான், அப்படி இல்லையே. என்ன வார்த்தை சொல்ற பாருங்க, ஹாக்கதா அமரனா ரசூல்லா, ரசூல்லா இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டினார் என்ற வார்த்தையை தெளிவா சொல்ற. அப்ப ஹதீஸா இல்லையா? அது எவ்வளவு தெளிவான ஹதீஸ். அவர் தெளிவான ஹதீஸ் இருக்கத்தக்கன. அப்ப இந்த ஹதீஸை மையப்படுத்திதான் அரபுல அறிஞர்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்ற அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, அப்ப இந்த நம்ம நாட்டை சார்ந்த இலங்கை சார்ந்த உலமாக்கள் பொறுத்த வரைக்கும் சிந்தியுங்கள். நம்ம தேவையில்லாத ஒரு கருத்தை கொண்டு மக்களை குழப்பத்துக்கு ஆளாக்காதீர்கள். இதனால் என்ன நடக்குன்னு கேட்டா, நானா நேற்று பெருநாள், தம்பிக்கு இந்த பெருநாள், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் என்பது ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் நீங்க இதுக்கு எவ்வளவு தெளிவான சான்றுகள் ஆதாரம் இருக்கிறது. தெளிவான சான்றுகள் ஆதாரம் இருக்கிற பொழுதோ ஒரு குழப்பத்துக்குரிய பிறை சட்டத்தை கொண்டு குழப்பத்துக்கு உள்ளாக்காதீர்கள். எனவே தெளிவான நிலைப்பாட்டில் தெளிவான ஆதாரத்தில் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.